என்னுடைய பெயர் வீரமுத்து. ஆக்சுவலா நான் இந்த திருப்பரங்குன்றத்துல ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கேன். டெய்லி சாமி கும்பிட வருவேன். அப்ப நான் இந்த ரூட்ல வரையில பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டு வாசலையுமே விளக்கு எரிஞ்சிட்டு இருந்துச்சு, கொடியும் கட்டியிருந்தாங்க. அதான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னா, முருக பக்தர், அப்ப முருகனோட படம் போட்டு எல்லாரும் வீட்லயும் கொடி கட்டி இருக்கனால என்ன விஷயம் கேட்கலாம். உங்க பேர் மட்டும் சொல்லுங்கம்மா. பரமேஸ்வரி. சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா, என்ன விஷயத்துக்காண்டி வீட்டு வாசல் எல்லாரும்? முருகன் கோயில் மலை மேல விளக்கேற்றணும் அப்படின்னு. சரிங்கம்மா, போட்டு விடுங்க. மலை மேல விளக்கேற்றணும்னு சொல்லி சரிங்கம்மா, நாங்க எங்களோட ஆதரவை தெரிவிக்கிறது. சரிங்கம்மா, இன்னைக்கு நாங்க இந்த முருகன் கொடி கட்டி நாங்க எங்க வீட்டு வாசல்ல. சந்தோஷமா சந்தோஷமா. இப்ப வந்து அந்த மலை மேல தீபத்துள்ள தீபம் ஏற்றணும் அப்படின்றது எங்களோட எண்ணம். சரிங்கம்மா, இது வந்து நிறைவேறணும்ன்றது எங்களோட ஆசை. ஆனா இன்னைக்கு இருக்க வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஆட்சி வந்து திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அப்ப முதல்வர் ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த தூண்ல வந்து தீபம் ஏத்தனா கலவரம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்கம்மா? கலவரம் வரும்னா எங்களோட உரிமை. நாங்க வந்து எப்பவுமே நம்ம எங்களோட முன்னோர்கள் பத்தி ஏற்றி நிற்கிட்டாங்க. சரிங்கம்மா, ஏன்னா இதை இப்ப நாங்க அதை நடைமுறைப்படுத்தணும் நாங்களும் விரும்புறோம். அப்ப இது வந்து பொதுமக்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம். நாங்க வேலை வெட்டிக்கு போறதுனால இதுல வந்து நாங்க கொஞ்சம் கலந்துக்க முடியாம சூழ்நிலை. சந்தோஷம் சந்தோஷம். அப்புறம் எங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கு. சந்தோஷம். அப்ப உங்களோட வெளிப்பாட வந்து இந்த மாதிரி வீட்டு வாசல் விளக்கேற்றி நாங்க, அதனால முருகன் எந்த கட்சி பேரும் போடாம முருகன் அவர்களுடைய கொடியை போட்டு இந்த மாதிரி உங்களோட தெரியப்படுத்துறீங்க நீங்க. இல்லம்மா, இப்ப வந்து கலவரம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து இந்துக்களும் முஸ்லீமும் சகோதரர்களா தான் இருக்காங்க. எல்லாருமே நல்லா, நீங்களும் முஸ்லீம் நண்பர்கள் தான் இருப்பாங்க, எல்லாரும் கூட பழகுறீங்க. இதனால எப்படி கலவரம் வரும்னு நினைக்கிறீங்க? கலவரம் வரும்னு நினைக்கிறீங்களா? நம்ம நம்மளோட வேலையை செய்யறோம், அவங்க அவங்களோட. அப்புறம் எதனாலமா கவர்மெண்ட் இப்படி சொல்றாங்க? உங்களுடைய எண்ணத்தை சொல்லுங்க. எதனால கவர்மெண்ட் வந்து இந்த தீபத்தூண்ல இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து அந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்துறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்களா? அப்ப அந்த தீபத்தூண்ல முருகன் மலைன்றது நம்ம மலை. அது நம்ம மலையில போய் நம்ம சாமிக்கு இப்ப நம்ம வீட்டுக்குள்ள விளக்கேத்துறோம். இப்ப நீங்க வாசல்ல விளக்கேத்துறீங்க. வாசல்ல விளக்கேற்ற கூடாதுன்னு கவர்மெண்ட் சொன்னா நீங்க கேட்பீங்களா? எப்படி கேட்க நம்மளோட இடத்துல நம்ம ஏற்க முடியாது. கண்டிப்பா கார்த்திகை தீபம் உரிமை. இவ்வளவு நாள் ஏத்தாம இருந்திருந்தாலும் இனிமே அந்த இதை ஏத்துற இதை கொண்டுட்டு வரணும். அப்ப உங்களுடைய விருப்பம் வந்து அந்த தீபத்தூர்ல வந்து தீபம் ஏத்தணும் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிமா. இது எத்தனை நாள் இந்த மாதிரி விளக்கு போடலாம் இருக்கீங்க? நீங்க எங்களுக்கு அந்த இது உரிமையை பெற்று கொடுக்குற வரைக்கும் நாங்க விளக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள் எல்லாரும்.